கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த நாளில் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம். 36ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, உன்னை உபதேசிக்கும்படி அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தையை கேட்டாய். அவர் உன் பிதாக்களின் அன்பு கூர்ந்தபடியால் அவர்கள் பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அவர் நம்முடைய சந்ததியை தெரிந்து கொண்ட தேவன் என்று சொல்லி தலைப்பிலே நாம் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நம்முடைய சந்ததியை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்ததற்கான முக்கியமான நோக்கம், நம்முடைய சந்ததியை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அது தெரிந்தெடுத்ததற்கான முக்கியமான நோக்கம், அவர்களோடு கூட ஆண்டவர் நம்முடைய சந்ததியாக அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய பிள்ளைகளோடு கூட அவர் உறவாட விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உறவாட வேண்டுமானால், அவர் நம்முடைய சந்ததியை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கியமான காரணம், அது அவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். நம்முடைய சந்ததியை வழிநடத்த கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் நோவாவை கூப்பிடும் பொழுது, நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீயும் உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளுடைய சந்ததியும் அவர்கள் அந்த பேழைக்குள்ளாக அடைக்கலம் புகும்படியாக, அதே போல மிருக ஜீவன்கள் எல்லாம் அதில் அடைக்கலம் புகும்படியாக ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்து அதன்படி அந்த பேழைக்குள்ளாய் பிரவேசிக்க கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய ஜனங்கள், நம்முடைய பிள்ளைகள், அநேக பெற்றோர்களுக்கு இன்றைக்கு காணப்படுகிற பெரிய பிரச்சனையே என்னன்னா, பிள்ளைகளை சபைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. அந்த சந்ததி சபைக்கு நம்ம கூப்பிடும் பொழுது அவருக்கு சொல்கிற வார்த்தை, உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் போங்க, எங்களை என்ன பண்ணாதீங்க, இந்த சபைக்கு கூப்பிடுறதாலெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறையா அநேக சந்ததியில் இருக்கிற பிள்ளைகள் இப்படி காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி காணப்படுகிற பிள்ளைகளை எப்படியாவது நாம் வழிநடத்த வேண்டியது, தேவ சமூகத்திலே அவருக்கென்று நடத்த வேண்டிய பிள்ளைகளாக நாம் நடத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையும் பொழுது அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வழிநடத்த வேண்டிய நாம், நம்முடைய சந்ததியை கர்த்தருக்கென்று வழிநடத்த வேண்டிய நாம் நடத்தாமல் போகும் பொழுது, நாம் அவர்களை கண்டு கொள்ளாமல் போகும்பொழுது, ஆலயத்துக்கு நாம் மாத்திரம் போவோம், சில நேரங்கள் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம மாத்திரம் என்ன பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம். பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தை குறித்தும் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, செய்ய வைக்கிறது கிடையாது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டம் பாஸ்டர், நம்ம அதெல்லாம் தலையிடக்கூடாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பிள்ளைகளை நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே, முக்கியமாய் கர்த்தருடைய காரியங்களிலே நாம் அவர்களை மறந்து விடும் பொழுது, நாம் அவர்களை, அதனால்தான் மோசே கர்த்தர் எப்போதும் மோசையோடு கூட கர்த்தர் பேசினார். ஆனால் மோசேக்கு அதுக்கப்புறம் அடுத்த சந்ததி, மோசேயினுடைய சந்ததி கர்த்தரின் பக்கமாக இருந்ததா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதை குறித்ததான எந்த விதமான காரியமும் வேதத்தில் காணப்படவில்லை. ஆனால் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நீ அவரை பற்றி கொண்டால் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அழகா என்ன பண்றார், சொல்லிக் கொடுக்கிறார். நீ அவரை விட்டால் அவர் உன்னை மறந்து விடுவார் என்று சொல்லி தாவீது சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, நம்முடைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தரை விடாதபடி பற்றி கொள்ளும்படியாக. அது அவர்களுக்கு கசப்பாக தான் இருக்கும். அது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது, வாப்பா கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணு, இல்லை கொஞ்ச நேரம் வேதத்தை வாசி, இல்லை வா ஆலயத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கான சூழ்நிலைகள் அந்த பிள்ளைகள் இடத்துல காணப்படாது. அவர்கள் சொல்லுவாங்க, எங்கள் நண்பர்கள் ரொம்ப முக்கியம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, கொஞ்ச நேரம் தூங்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு வீட்டு வேலைகளை பார்க்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பல சாக்கு போக்குகளை சொல்லி ஆலயத்திற்கு போகாதபடி, கர்த்தருடைய சமூகத்தை நாடாதபடி பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே தடையாயிருக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தை
வார்த்தை சொல்லுது, அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. ஏனென்றால் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் பின் சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் அந்த சந்ததியை கர்த்தரின் பக்கமாய் திருப்ப வேண்டியது அவசியம். தேவ சமூகத்திற்கு, தேவன் வார்த்தைக்கு அவர்களை நடத்த வேண்டியது அவசியம். அந்த வார்த்தையும் அந்த சந்ததி, அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே அது அற்புதத்தை செய்யும். அந்த வார்த்தைக்கு நேராய் அவர்களை கொண்டு போக வேண்டியது அவசியம். இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அதற்கான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே அமையாமல் இருக்கலாம். இல்லை உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்ததியாருக்காக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்பயே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் பேசும்போதே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்திருக்கும் போதே நீங்கள் நினைக்கலாம், இது சாத்தியமே இல்லையே பாஸ்டர், இப்போ அவன் சுத்தமாக நாங்கள் சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டான், அடங்க மாட்டான் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னன்னா, ஜெபித்தா காரியங்கள் மாறும். அல்லேலூயா. ஜெபித்தா காரியங்கள் மாறும். எந்த பெரிய ஆட்களையும் கர்த்தரால மாற்ற முடியும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இருதய கடினத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை குறித்ததான பாரம், கவலை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை இன்றைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை பிள்ளைகளை குறித்ததான பாரம், உங்கள் குடும்பத்தை குறித்ததான பாரம், உங்கள் சந்ததியை குறித்ததான பாரம், பின் வருகிற சந்ததியை எப்படி நடத்த போகிறோம், எப்படி இந்த சந்ததி கர்த்தருக்கு பயந்த சந்ததியா இருக்குமா என்று சொல்லி பயந்து போய் இருக்கிற உங்க வாழ்க்கையில, யோபு அப்படித்தான் தன்னுடைய சந்ததிக்காக, தன் பிள்ளைகளுக்காக பயந்து அநேக காரியங்களை செய்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பயந்த காரியம் ஏறிட்டது என்று அவன் சொல்கிறான். இன்றைக்கும் ஒரு வேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் சந்ததியிலே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்த காரியங்கள், அநேக காரியங்களிலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தரை அறியாமல் கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கலாம். தேவன் சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கென்று உங்கள் பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உங்கள் குடும்பம் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது. உங்கள் உறவினர்கள் மத்தியிலே, உங்கள் அநேகர் கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து, உங்கள் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து, உங்கள் சந்ததியை தேர்ந்தெடுத்து அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்காக, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்காக, நீதிக்கான வாழ்க்கை வாழ்கிறதற்காக, சத்தியத்திற்கென்று நிற்க அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததற்கான நோக்கம், அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறார். பின் சந்ததியின் மேல கர்த்தர் வச்ச நோக்கத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் நோவாவை பார்த்து சொன்னார், நோவாவும் அவனுடைய கூட பிள்ளைகளும் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அநேக நேரங்களில் எல்லாரும் ஒரே நேரத்தில், சில நேரங்களில் குடும்பத்தில் ஜெபம் ஏற்படும் பொழுது, இல்லை குடும்பத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் ஜெபிப்பாங்களா அப்படின்னா எல்லாரும் ஜெபிக்கிறது கிடையாது. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ஜெபிச்சிங்களே அது போதும். சில நேரங்களில் கணவனை கேட்ட சொல்லுவாங்க, எங்கள் கணவன் மனைவி ஜெபிக்கிறாங்க எனக்காக. சில நேரங்களில் மனைவி சொல்லுவாங்க, எங்கள் கணவன் எனக்காக ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஜெபிக்கிறார், எங்கள் அப்பா ஜெபிக்கிறார், எங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் ஜெபித்தார்களா என்று சொன்னால் கேட்டால் சில நேரங்களில் அது சில நேரங்கள் நடக்காமலே இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை, இந்த நோவாவுக்கு கர்த்தர் உண்டாக்கின அந்த வார்த்தை, அந்த கட்டளையை உருவாக்கின போது, அந்த பேழைக்கான பெரிய தொகை, அந்த பேழையை உருவாக்குறது சாதாரணமான காரியம் இல்லை. அவ்வளவு பல நாட்களாய் உருவாக்குகிறான். ஆனால் அந்த எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற வண்ணமாக நோவா அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் கற்பித்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நோவாவை பார்க்கும் பொழுது நோவாவோடு கூட கர்த்தர் பேசுகிறதுக்கு ஒரு உத்தமனாய் அவன் காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையை கர்த்தர்
கர்த்தர் உங்களோடு கூட சொன்ன வாக்குத்தத்தங்களை, தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை அவர் உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றுகிறதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்தது பின் சந்ததியை தெரிந்து கொண்டதற்காக. நம்மை தெரிந்து கொண்டது, நம்முடைய சந்ததியும் தெரிந்து கொண்டு அவர் நம்மேல் அன்பு வைக்க. ஹல்லேலூயா. உங்கள் மேல கர்த்தர் அன்பு வச்சிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற நபர்கள் அநேக நேரங்களிலே வேஷமான அன்போடு கூட தெரிவார்கள், வேஷமான அன்போடு கூட நம்மோடு கூட பேசுவார்கள். வேஷமான நம்ம கிட்ட பணம் இருந்தோ பொருள் இருந்தோ இல்லை நம்ம கிட்ட சில நேரங்களில் சொத்துக்கள் நிமித்தம் நம்மோடு கூட பாசமாய் பேசுகிற அநேக நபர்கள் உண்டு, அநேக உறவினர்கள் உண்டு. ஆனால் நம்மோடு கூட எப்பொழுதும் அன்போடு கூட இருக்கிற கல்வாரியின் அன்பை நம்மேல் வெளிப்படுத்தின ஒரே தேவன் நம்முடைய தேவன் இயேசு ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாக அவர் உங்கள் மேல அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் சந்ததியின் மேல அன்பு வைத்திருக்கிறார். இந்த சந்ததியின் மேல அன்பு வைத்ததற்கான நோக்கம், உங்கள் மேல அன்பு வைத்ததற்கான நோக்கம், அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக, அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அந்த விசுவாசத்தில் நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்கிற நம்பிக்கையிலே நாம் இருப்போம், அதிலே வாழ்வோம் என்கிற நம்பிக்கையிலே நம்ம மேல் அந்த அன்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு, உங்கள் மேல கர்த்தர் வைத்து உங்கள் மேல வாக்குத்தத்தங்களை நடத்துகிறதற்கான முக்கியமான நோக்கம், நாம் இந்த அன்பை நம்மோடு கூட, தேவனுடைய அன்பை நம்மோடு கூட நிறுத்தி விடாதபடி நாம் அடுத்த சந்ததிக்கு இந்த அன்பை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவினுடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை நாம் என்ன பண்ணணும்? பின் சந்ததிக்கு தெரிந்து கொண்ட வேண்டிய பிள்ளைகள் அந்த பின் சந்ததிக்கு அறிவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு பாருங்க, நீ உன் சந்ததிக்கு இதை தெரிவியா என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கும் போது சொல்றாரு, இதெல்லாம் என்ன பண்ணுங்க, 40 வருஷமா அவர்கள் நடந்த காரியங்கள், அவர்கள் வனாந்திரத்தில் நடந்தது, அவர்கள் போனது வந்தது எல்லாவற்றையும் என்ன பண்ணு, உன் சந்ததிக்கு நீ சொல்லு. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இதை கடைபிடிப்பார்கள், பிள்ளைகளுக்கு கடைபிடிப்பார்கள், அவன் குடும்பத்தார் கடைபிடிப்பார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்ம சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதய கடினத்தின் நிமித்தம், உங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அநேக நேரங்களில் நாம் சொல்றது, அவன் சொன்னா கேட்க மாட்டான் பாஸ்டர், அவன் சொன்னா என்ன பண்ண மாட்டான், அவன் கீழ்ப்படிய மாட்டான். இது எல்லாம் நம்முடைய அறிக்கை. என்ன அறிக்கை அப்படின்னா, அவிசுவாசமான அறிக்கை. விசுவாசமான பிள்ளைகள் சொல்லணும், என் பிள்ளைகள் கர்த்தரால் நடத்தப்படுவார்கள், என் குடும்பம் கர்த்தரால் நடத்தப்படும், என் பிள்ளைகள் கர்த்தரால் என்ன பண்ணுவாங்க? போதிக்கப்படுவார்கள், கர்த்தருடைய வார்த்தையினால் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார்கள் என்று சொல்லி நம் விசுவாசம் உள்ளவர்களாக அறிக்கையோடு கூட அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டியது அவசியம். அநேக நேரங்களில் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இது எப்படி பாஸ்டர் சாத்தியம்? இதற்கான எந்த விதமான வழிவாசலும் என் பிள்ளைகளிடத்தில் இல்லை, என் குடும்பத்தில் இல்லை, என் நபர்களிடத்தில் இல்லை, என் கணவனிடத்தில் இல்லை, என் மனைவியிடத்தில் இல்லை. ஜபத்திற்கு நேராக, விசுவாசத்திற்கு நேராக, அன்புக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அவர்களை வழிநடத்த வேண்டியது, ஆலயத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டிய என் கடமை தான். ஆனால் நான் அநேக நேரங்களிலே நான் இப்படிப்பட்ட ஜபத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து போய் இன்னைக்கு சோர்ந்து போய் நிற்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், நான் சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர், இப்படிப்பட்ட ஜபம் செய்து என் கணவன் மாறுவார்னு நினைச்சேன், என் பிள்ளைகள் மாறுன்னு நினைச்சேன், என் குடும்பத்தார் மாறுவார்கள் நினைச்சேன், என் மனைவி மாறுவாங்கன்னு நினைச்சேன், ஆனால் யாரையும் மாற்ற முடியல, ஜபம் பண்ணது தான் வீண் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் சிந்தையில் நீங்கள் ஒரு வேளை பெரிய சிந்தையோடு கூட நீங்கள் யோசித்துட்டே உட்காந்துட்டு இருக்கலாம். கேட்கிறதுலாம் நல்லா இருக்கு பாஸ்டர், ஆனால் இது செயலுக்கு நான் கொண்டு வருகிறது சாதாரணமான காரியம் இல்லை, இது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீர்களானால், தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்தும்படியாக, அதை சிறப்படுத்தும்படியாக, உங்கள் சந்ததியை, உங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து, உங்கள் எல்லா நபர்கள் மத்தியில், உங்கள் ஜனத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்ததற்கான முக்கியமான நோக்கம், உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஆனால் நோவாவையும் நோவாவினுடைய கூட்டத்தையும் தேவனுடைய திட்டத்தை
திட்டத்தை செய்கிறதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு, பேழையிலே வைத்து அவர்களை பாதுகாக்கிறதற்கு தேவன் தெரிந்தெடுத்து அவர்களுக்காக ஒரு பெரிய பேழையை ஏற்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு, தேசத்தில் ஜனங்களை பெருக செய்யும்படியாக இந்த நோவாவையும் அவனுடைய சந்ததியும் கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தாரோ அதே போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய அற்புதங்களை அவர் சீக்கிரத்தில் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்க யோசிச்சிருக்கலாம், இப்படி நாங்கள் அநேக நாட்களா ஜெபம் பண்ணியிருக்கோம் பாஸ்டர், ஆனா இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவே இல்லை, இன்னைக்கு அதனால நான் சோர்ந்து போய் விசுவாசத்தை விட்டுட்டேன், ஜபத்தையே விட்டுட்டேன், இப்படிப்பட்ட ஜபம் பண்றதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்க நினைச்சிட்டு இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் மீண்டுமா இந்த காரியங்களை கர்த்தர் மீண்டுமா உங்க சந்ததியை கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்க வேண்டிய கடமைக்குள்ளாக, ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாக இன்றைக்கு நீங்கள் மீண்டுமாய் அதை துவங்க வேண்டிய காரியத்துக்கு நேரம் நீங்க வந்திருக்கீங்க. ஏன் காரணம் என்னன்னா, தேவன் உங்களை தேர்ந்தெடுத்ததற்கான நோக்கம், அவர் உங்களுடைய எல்லாவற்றிலும் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். 38ஆம் வசனம் சொல்லுது, உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளிலே இருக்கிறது போல அவர்கள் தேசத்திலே உனக்கு சுதந்திரம் கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினாலே எகிப்தியரிலிருந்து புறப்பட பண்ணினேன். உன்னை அழைத்ததற்கு முக்கியமான நோக்கம், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே உன்னை உட்கார வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. உன்னை அழைத்ததற்கான நோக்கம், ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உங்களை பிரித்தெடுத்ததுக்கான நோக்கம், உங்க மேல அன்பு வச்சதுக்கான நோக்கம், உங்க சந்ததியை தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம், நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வேளை நீங்க சோர்ந்து போயிருந்தா இன்னைக்கு மீண்டுமா உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களை மீண்டுமா உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் இன்றைக்கு உங்களை மீண்டுமா உற்சாகப்படுத்த, விசுவாசத்தோடு கூட நீங்கள் மீண்டுமாய் கட்டப்படுங்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட கட்டப்படுங்கள். இன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நீங்கள் ஒரு வேளை இன்னைக்கு கேள்வி இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் செயல்பாடுகளுக்கு ஆகுமா என்று சொல்லி நீங்கள் பல கேள்விகளோடு கூட நிற்கலாம், பல சூழ்நிலைகளோடு கூட நிற்கலாம். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை, ஒரு மனுஷனை பிரித்தெடுத்தார்னா, அவன் குடும்பத்திலிருந்து, அவருடைய இனத்திலிருந்து, ஜனத்திலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்தார்னா, அவருடைய பிள்ளைகளுக்குன்னு கர்த்தருக்கென்று நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அவர்களை தேர்ந்தெடுத்தது முக்கியமான நோக்கம், அவருடைய வாக்குத்தத்தத்தை மீண்டுமாய் அவர்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அடைகிறதற்கு, வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டு அதிலே ஆசீர்வாதத்திலே திளைக்கும்படியாக, அந்த ஆசீர்வாதத்திலே நிலைக்கும்படியாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் எப்படி இவ்வளவு தெளிவா சொல்ல முடியும், எப்படி எவ்வளவு காரியங்களை எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றதுக்கு அப்படி முக்கியமான காரணம் என்னன்னா, கர்த்தர் என்னையும் அப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய காரியங்களில் அநேக நேரங்களில் எங்களுடைய குடும்பத்தில் நான் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தது. என்னுடைய 20 வயசில் கர்த்தர் என்னை தொட்டார். என்னுடைய குடும்பத்தில் எனக்காக ஜெபித்த நபர்கள் அநேகர் உண்டு. என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதர குடும்பத்தினர் எல்லாரும் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளும் ஜெபித்தது உண்டு. ஆனால் யாருக்கும் கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை, ஆலயத்திற்கு போகிறதில்லை, மற்ற காரியங்களில் இருந்து தூரமாக இருந்த, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருந்த என்னை ஆண்டவர் சூழ்நிலைகளிலே ஒரு நண்பர்கள் நிமித்தம் அநேக காரியங்கள் என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தூரப்படுத்தின ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை தொட்டார். ஒரு நண்பர்களுடைய பிரிவினை, நண்பர்களுடைய ஒரு ஏளனம், ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையிலே என்னை தொடும்படியான ஒரு சூழ்நிலை உருவானது. அப்பொழுது கர்த்தர் என்னை தொட்டார். அந்த காரியம் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய யூட்டனை எடுக்கிறது கர்த்தர் உதவி செய்தது. இன்றைக்கு கர்த்தருக்கென்று நிற்கும்படியான, கர்த்தருடைய வார்த்தைக்கென்று நிற்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு நிலைமை, எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மை தள்ளாதவர், அவர் ஒதுக்காதவர். அவர் ஒவ்வொரு நாளும் விழுகிற நம்மை கரம் பிடித்து தூக்கி நம்மை நிறுத்த, அநேகருக்கு பிரயோஜனமானவர்களாய் மாற்றி, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றி ஆண்டவர் நம்மை அதற்காக நம்மை தேர்ந்தெடுத்தார்.
இன்றைக்கு உங்கள் முன்பாக நின்று சாட்சி சொல்லத்தக்கதாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தேவனுடைய வார்த்தை சொல்கிறதற்கு தேவன் ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அவருடைய வார்த்தை இது. ஆனால் ஒரு முக்கியமான காரியம், ஒரு நாளும் என் பெற்றோர்கள் சோர்ந்து போனதே கிடையாது. எனக்காக ஜெபிக்கிறதுக்கு என் பெற்றோர்கள் சோர்ந்து போனதே கிடையாது. எப்போது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு காலை வேலையிலும் ஒவ்வொரு சாயங்காலத்திலும் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்திலும் சரி வீட்டிலும் சரி அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய ஊழியங்களில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அந்த பிள்ளைகள் நல்லா ஊழியம் செய்கிறாங்க, இவங்க நல்லா செய்கிறாங்க, அதை செய்கிறாங்கன்னு சொல்லி, ஆனால் வேதனையோடு இருக்கும்போதெல்லாம் அவங்களுடைய ஜபம் என்ன மாத்திரமா இருக்கும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை நீர் ஊழியக்காரனாய் மாற்றுங்க, உமக்கென்று ஊழியம் செய்கிறவனாய் மாற்றுங்க, உமக்கென்று ஜீவிக்கிற ஒரு பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஜபம் அநேக அழுது புலம்பின ஜபம் உண்டு. அந்த காலங்கள் நமக்கு ஒரு சூழ்நிலைகளை வரும்பொழுது அது நம்மை கர்த்தருக்கு பக்கமாய் திருப்பி அவரிடத்துல சரண்டராய் ஒப்பு கொடுக்க ஒரு சூழ்நிலை அமைந்தது. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் வைத்து கர்த்தருக்கென்று கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷம் போதும் உங்கள் குடும்பத்தை மாற்ற, உங்கள் பிள்ளைகளை மாற்ற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை மாற்ற. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செம்மையாய் மாற்றுகிற தேவன் அவர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்றைக்கு பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் வேதனைகளிலும் இருக்கிற அநேக அக்கிரம அநியாயங்களுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் மீண்டுமாய் அவருடைய சன்னதியில் கொண்டு வந்து அவர்களை ரட்சித்து விடுதலை ஆக்கி கர்த்தருக்கென்று அவர்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர்களை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் அற்புதமான ஒரு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை சும்மா ஒன்றும் பார்க்கல, ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்கான ஒரு நேரத்தை காலத்தை உங்கள்கிட்ட கர்த்தர் கொடுத்ததற்கான முக்கியமான நோக்கம் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் மீண்டுமாய் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை அவர் கட்டி எழுப்பி அற்புதமான செயல்களுக்கு நேராக ஒரு ஜெயத்திற்கு நேராக அவர்கள் பார்த்த தோல்விகளிலே அவர்கள் பார்த்த சாபங்களிலே அவர்கள் பார்த்த அநேக காரியங்கள் அவருடைய மனமுறிவோடு கூட காணப்படலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களை சீர்படுத்த அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் இந்த பின் சந்ததியை உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் அவருடைய ஆசீர்வாதத்தில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க, அவருடைய ஆசீர்வாதத்தில் அவருடைய நன்மையிலே உங்களை வழிநடத்தும்படியாக அவர் உங்களை வழிநடத்தும்படியாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராக, என் குடும்பத்தை நீர் மாற்றுவீராக, என் கணவனை நீர் மாற்றுவீராக, என் மனைவியை நீர் மாற்றுவீராக, எங்கள் சகோதரனை நீர் மாற்றுவீராக, என்னுடைய சகோதரியை நீர் மாற்றுவீராக. இன்றைக்கு காணப்படுகிற எல்லா பாவங்கள் சாபங்கள், ஒருவேளை கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற என் பிள்ளைகள் அவர்கள் பின்மாற்றத்திற்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களெல்லாம் கர்த்தர் தொட்டு அவர்களை கொண்டு வருவீராக, உங்களுடைய சந்ததிக்கு கொண்டு வருவீராக, உங்களுடைய ஆலயத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவீராக. அவருடைய வாழ்க்கையின் தரம் மாறட்டும், அவருடைய சூழ்நிலைகள் மாறட்டும் சொல்லி நீங்கள் அவர்களை நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அற்புதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்பும் பொழுது, அதிசயமான காரியங்களால் கர்த்தர் உங்களை நிரப்பும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சாட்சியாய் கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் எங்கள் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் பேசின வார்த்தையின் நிமித்தம் என் குடும்பத்தை கர்த்தர் தொட்டார், என் பிள்ளைகளை கர்த்தர் தொடுத்தார், என்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி நீங்கள் அற்புத சாட்சிகளை சொல்லும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் அதற்காக தான் தெரிந்தெடுத்தார். அன்றைக்கு நோவாவினுடைய பேழையையும் கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் அநேக ஏளனமாய் பேசினார்கள், கேவலமாய் பேசினார்கள். எப்படி இந்த பேழை மிதக்க போகுது, இந்த பேழை எப்படி நடக்கும், இந்த பேழையில் எப்படி தண்ணி வருமா மழை வருமா, எப்படி இந்த பேழை மதைக்குமா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குதுன்னு சொல்லி பல காரியங்களை நோவாவை குறித்து ஏளனமாய் பேசின ஜனங்களுக்கு முன்பாக
கத்தருக்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அதிசயங்களை செய்தார். அந்த பேழை மிதந்தது. அப்பொழுது அதே ஜனங்கள் அந்த பேழையில இடம் கேட்டபோது அதற்கான வாய்ப்புகள் அமையாமல் போனது. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வேளை உங்க பிள்ளைகளை பார்த்து இதெல்லாம் மாறுமா, இந்த பிள்ளைகள் தருதலையா இருக்குது, இதெல்லாம் எப்படி மாறும், எப்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி அநேகர் ஏளனமா பேசியிருக்கலாம், அநேகர் கேவலமா சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை முத்திரை போட்டிருக்கிறார். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக, தேவனுக்காக அவர்கள் ஜீவிக்க, அவர்களை கர்த்தர் சீக்கிரத்தில் அவர்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க அவர்களுக்காக ஜெபிக்கிறத ஒரு நாள் விட்டுறாதீங்க. இன்னிலிருந்து மீண்டுமா இன்னைக்கு ஒரு புதிய உற்சாகத்தோடு கூட, ஒரு புதிய விசுவாசத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய தரத்தை மாற்றுங்க, என் பிள்ளைகளுடைய தோல்விகள் மாறட்டும், என் பிள்ளைகளுடைய, என் குடும்பத்தினுடைய தோல்விகள் மாறட்டும், சமாதான கேடுகள் மாறட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்களிலே கர்த்தர் ஒரு இணைவை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த பிரிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் யார் நிமித்தம் பிரிக்கப்பட்டார்களோ இன்றைக்கு அதெல்லாம் மாற்றி கர்த்தர் என் மகனையும் மகளையும் கர்த்தர் இணைப்பீராக. கர்த்தத்தாமே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராகன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அதிசயமான செயல்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அற்புதமான சாட்சிகளை உங்கள் வாழ்க்கையில கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்வார். நீங்க உங்களுடைய சாட்சிகள் இந்த நாளிலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சாட்சிகள் இருக்குமானா எங்கள் ஸ்கிரீன்ல காணப்படுகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது அந்த சாட்சிகளை நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி அவருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பங்களை நீர் தேர்ந்தெடுத்ததற்கான நோக்கம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, நம்முடைய சமாதானத்தை வெளிப்படுத்தும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தினால் செழிப்பினால் பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் நீர் இணைக்க செய்வீராக. நம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைவேற்றுவீராக. நம்முடைய நன்மையும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். ஆண்டவரே, நம்முடைய மாறாத கிருபை வெளிப்படட்டும், நம்முடைய மகத்துவம் வெளிப்படட்டும், மாறாத அன்பு வெளிப்படட்டும், நம்முடைய கிருபை வெளிப்படட்டும், இரக்கம் வெளிப்படட்டும். நம்முடைய அன்பினால் நிரப்புவீராக, நம்முடைய மாறாத பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. நம்முடைய மகத்துவத்தின் கரத்தை நம்முடைய பிள்ளைகளின் மேல கர்த்தர் நீர் நீட்டுவீராக. நீர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, காணப்படுகிற எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி அவர்களை மீண்டுமாய் அவர்களுடைய வாக்குத்தத்தத்தில் கொண்டு போய் நிறுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அந்த வாக்குத்தத்தத்தின் மேல அவர்களுக்கு உரிமையை கர்த்தர் உண்டாக்குவீராக. ஆண்டவரே, எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா சத்துருவின் கிரியைகள் மாறட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். அந்த பிள்ளைகளுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றி கர்த்தர் நீர் அவர்களை நீர் தெரிந்தெடுத்தீர். உமக்கென்று உடைய சத்தியத்திற்கென்று உடைய வார்த்தைக்கென்று அவர்களை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். சகலத்தின் நன்மையாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க. வழிநடத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் 11 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இந்த ரிவைவல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் எங்களுடைய RBF யூத் விங் டீமாக கலந்து கொள்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களை ஃபோன் மூலமாகவோ நீங்கள் அறிவிக்கும் பொழுது அது எங்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி நடத்துகிறதுக்கு அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.